வனாந்தரத்திலும் வற்றாத ஜீவ நீர். செங்கடலை கடந்த மக்கள், மாறாவின் நீரை பருகின மக்கள், மன்னாவை தேவன் அளித்த மன்னாவை மறந்த மக்கள். இப்பொழுதும் முறுமுறுப்பு. வனாந்தரத்திலும் வற்றாத ஜீவ நீர். அன்பர்களே, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். சூரியன் எரிந்தது, பாதை கடினமாக இருந்தது. ஆனால் பிரச்சனை வனாந்தரம் அல்ல, தாகம். வனாந்தரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி, ஆனால் தாகம் ஒவ்வொருவரையும் உள்ளுக்குள் உழுக்கும். அப்பொழுது தேவன் செய்த காரியம் என்ன? பாறையிலிருந்து ஜீவ நீரை வெளியேற்றினார். அந்த தண்ணீர் ஒரு நாளுக்காக அல்ல, பயணத்தை தொடரச் செய்த ஜீவன். இன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு வனாந்தர பயணமே. பிரச்சனைகள், அழுத்தங்கள், தனி நிலை. ஆனால் நம்மை வீழ்த்துவது வனாந்தரம் அல்ல, ஜீவ நீர் இல்லாத நம்மளுடைய விசுவாசம். சகோதரர்களே, சகோதரிகளே, ஞாயிறு ஆராதனை மட்டும் போதாது, தினசரி ஜீவ நீர் தேவை. மன்னா போல வார்த்தை உணவாக இருக்கலாம், ஆனால் ஜீவ நீர் இல்லாமல் வார்த்தையும் தொண்டையை உலரச் செய்யும். அந்த பாறை யார்? கிறிஸ்து. அவர் உடைக்கப்பட்டார், அதனால் நமக்கு ஜீவன் வந்தது. இயேசு சொன்னார், நான் தரும் நீரை குடிப்பவன் மீண்டும் தாகமடைய மாட்டான் என்று. இன்றும் நீ வனாந்தரத்தில் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவில் இருந்தால் உள்ளே ஜீவ நீர் ஓடும், உள்ளே ஜீவ நதி ஓடும். வனாந்திரம் உன்னை உலரச் செய்யவில்லை, ஜீவ நீரை புறக்கணித்த விசுவாசமே உலரச் செய்கிறது. வா, ஜீவ நீரை குடிக்க ஆயத்தமாக. வனாந்தரத்திலும் வளமாக நடக்கலாம், வனாந்தரத்திலும் செழிப்பாக இருக்கலாம். வனாந்திர வாழ்க்கையும் பச்சை பசுமை போல் காட்சி அளிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.